திருவாடானையில் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு இருக்குது. இந்த கல்லூரி இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இங்கே அரசு கலைக்கல்லூரி வந்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ ஒரு கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே தான் அந்த கல்லூரி வந்திருக்குது. ஆனால் கல்லூரி வந்திருந்தாலும் கூட இன்னமும் கல்லூரியில் பல டிபார்ட்மெண்ட்டு வரல. பல பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி போன்ற அந்த அறிவியல் சார்ந்த ஒரு குரூப்புகளுக்கு எல்லாருமே வந்து வெளியில் போய் சேர வேண்டியிருக்கு. இங்கே இருக்கிறது ஒரு மேஜர் குரூப், ஒரு 5 குரூப்புகளுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. இதை வந்து நம்ம அரசு கலைக்கல்லூரியில் இந்த குரூப்புகள்லாம் வந்து அவசிய தேவையாக இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி எல்லாம் எதிர்காலத்துக்கு அடுத்த கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு நம்ம உதவியான வந்து படிப்புகள் கிடைக்காதனால நம்ம காரைக்குடியை தேடி போகிறோம். காரைக்குடியை, திருச்சியை, மதுரையை தேடி போகிற சூழல் இருக்குது. அதனால் நம்ம அரசு கலைக்கல்லூரியே வந்துருச்சு. அந்த வந்து அரசு கலைக்கல்லூரியில் இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுகளை கொண்டு வரணுங்கிறது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர்கள் நியமனம், பெர்மனண்ட்டான ஆசிரியர்கள், பேராசிரியர் நியமனமும் இல்லாமல் இருக்குது. கெஸ்ட் லெக்சரை வச்சு தான் பண்ணுறோம். இருந்தாலும் கூட பெர்மனண்ட்டான பிரின்ஸ்பால் போடணும், உதவி பிரின்ஸ்பால் போடணும். அது மாதிரி நியமனங்களும் உடனடியாக தேவை. அந்த என்னென்ன காலேஜில் படிக்கிற மாணவ மாணவிகள் இங்கே ஏதாவது தங்குற மாதிரி அரசு விடுதி, சமூக நீதி விடுதி வந்து உருவாக்குனாங்கன்னா இன்னும் கூட உதவியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு போகிற பிள்ளைங்களுக்கு அரசு ஹாஸ்டல் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதையும் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம்.